வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா ரோஸ். எங்கள் செடியில் நிறைய ரோஸ் பூத்துருக்கு. ஆனால் எனக்கு தான் பறிக்கவே மனசு வராது. அதுவே அப்படியே உதிர்ந்து கொட்டிடும். ஸோ அதை கட் பண்ணி விட்டால் நிறைய மொட்டு வைக்கும். இப்போ ரோஸ் செடியாக இருக்கட்டும், இல்லை குண்டு மல்லியாக இருக்கட்டும், எந்த செடியாக இருந்தாலுமே பூத்த உடனே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா நிறைய பூ பூக்கும். ஸோ நம்ம நிறைய பூ பூக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய உரங்கள்லாம் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் எதுவும் போடாதீங்க. இயற்கையாகவே நம்ம அரிசி கழுவுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி ஊற்றினோம் அப்படின்னாலே நிறைய மொட்டு வைக்கும். துளிர் வச்சு நிறைய மொட்டு வச்சு பூ பூக்கும். ஸோ இது எல்லாமே நாங்கள் வெறும் அரிசி கழுவின தண்ணி மட்டும் கிடையாது, சாயந்தர நேரத்தில் தண்ணி ஊற்றணும். செடிங்களுக்கு மட்டும் சாயந்தர நேரத்தில் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னாலே அது அவங்களுக்கு தேவையான அந்த வளர்ச்சி சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அரிசி கழுவின தண்ணி ஊற்றுங்க செடியில். முடிஞ்ச வரைக்கும் செடிங்களை குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி இப்போ நான் 1 மந்த் உடம்பு முடியாமல் படுத்துட்டேன் அப்படின்னாக்கா அந்த செடிங்க எல்லாமே இப்போ அப்படியே மோசமாக இருந்துச்சு. இப்போ திரும்பவும் அதை கட் பண்ணி விட்ட பிறகு தான் இப்படி அழகாக நிறைய மொட்டு வச்சு பூத்துருக்காங்க. ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. செடிகளுக்கு அழகாக இருக்கும். இப்போ எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள், பார்க்கக்குள்ளே அழகாக இருக்குல்ல. இருக்கிற குட்டி இடம்தான், ஆனால் அதில் எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.